வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம பிரசன்ட் டென்ஸ் பத்தி பார்க்க போறோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் இதை எப்போ இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பொதுவா நம்ம செய்யற ஒரு விஷயம், எப்பவுமே நான் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நான் செய்வேன், தினமும் செய்வேன், வாரம் ஒரு விஷயத்த செய்வேன், மாசம் நான் இப்படி செய்வேன், ஒவ்வொரு இயரும் நான் இப்படி செய்வேன், அந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை திரும்ப திரும்ப எப்பவுமே செய்வோம் அப்படின்னா அது வந்து ஹேபிட்ஸ். அப்புறம் எல்லாருக்கும் தெரிந்த சில உண்மைகள், தேனுனா இனிக்கும், பாகக்கான கசக்கும், இந்த மாதிரியான ட்ரூத்ஸ். அப்புறம் ஃபேக்ட்ஸ், தண்ணி 100 டிகிரி செல்சியஸ்ல தான் கொதிக்கும், இந்த 0ல வந்து ஃப்ரீஸ் ஆகும், இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ். இதையெல்லாம் நம்ம வந்து இங்கிலீஷ்ல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம பொதுவா சொல்லுவோம். நான் தினமும் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இல்ல போவேன் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம பார்த்தோம்னா, போவேன் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸா, அப்ப இதை நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலா நம்ம தினமும் செய்யற விஷயங்கள், வாரம் செய்யற விஷயங்கள் எல்லாம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். ஸோ நான் தினமும் ஸ்கூலுக்கு போவேன் அப்படிங்கிறத நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் நம்ம சொல்லணும். பொதுவா இங்கிலீஷை கத்துக்கிறதுக்கான ஒரு ஈஸியான வழி என்ன அப்படின்னா, அதோடைய சின்டாக்ஸை கத்துக்கிறது அல்லது அதோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை கத்துக்கிறது. இந்த இடத்துல சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நான் எதை சொல்றேன் அப்படின்னா, எந்த ஆர்டர்ல வார்த்தைகளை கோர்த்தா அது வந்து ஒரு கரெக்டான சென்டென்ஸா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது. பொதுவா தமிழ் அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஏன்னா தமிழுடைய வாக்கிய அமைப்புங்கிறது வேற, இங்கிலீஷ்ல அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ங்கிறது வேற. ஸோ அதனாலதான் நம்ம அதோடைய சின்டாக்ஸை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு பேசிக் சின்டாக்ஸ் இங்கிலீஷ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு விஷயத்த யாரு செஞ்சாங்க, அவங்க அப்படி என்ன செஞ்சாங்க, இது ரெண்டத்தையும் சொல்றது. இந்த இடத்துல யாரு செஞ்சாங்களோ அதை நம்ம வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க செஞ்ச அந்த விஷயத்த வந்து வேர்ப்னு சொல்லுவோம். அந்த ஆக்ஷன் வந்து வேர்ப். இப்போ சப்ஜெக்ட்ங்கிறத பத்தி சொன்னோம், யாரு செஞ்சாங்க அப்படின்ட்டு. யாரு செஞ்சாங்களோ அது வந்து ஒரு பர்சனோட பேரா இருக்கலாம், இல்லைன்னா அவங்களை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் மை டேட், மை பிரதர், ஹிஸ் சிஸ்டர், இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கலாம். இல்லைன்னா பொதுவாக ஒரு விஷயத்தை பத்தி பேசுறப்போ நான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த நான் அப்படிங்கிறது தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பர்சன், அதுதான் நம்ம வந்து ஐ அப்படின்னு சொல்லுவோம். இதுலயே என் கூட இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா நாம, நாங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வி, அதை ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் அப்படி சொல்லுவோம். நம்ம பேசுறப்போ நமக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவங்கள தான், இமீடியட் ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து நீ இல்ல நீங்க அப்படி சொல்லுவோம். அது யூ. இது வந்து சிங்குலரா வேணா இருக்கலாம், ப்ளூரலா வேணா இருக்கலாம். இதை நம்ம வந்து செகண்ட் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை தவிர ஒரு ஆணை சொல்றப்போ, ஒரே ஒரு பெண்ணை பத்தி சொல்றப்போ, இல்ல மனிதர்களை தவிர மற்ற விஷயத்த எதையாவது ஒன்ன பத்தி சொல்றப்போ நம்ம ஹி, ஷி, இட் இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆணா இருந்தா ஹி, பெண்ணா இருந்தா ஷி, வேற ஏதாவது இருந்தா மனிதர்களை தவிர வேற ஏதாவது இருந்தா டேபிள், சேரு, இல்லைன்னா ஒரு டாகு, கேட்டு, இதை பத்தி எல்லாம் சொல்றப்போ நம்ம வந்து அதை வந்து இட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரே ஒரு ஆண், ஒரு பெண், இல்ல ஒரே ஒரு அனிமல், இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படி சொல்லுவோம். இதுவே நிறைய இருந்துச்சுன்னா, நிறைய ஆண்கள், நிறைய பெண்கள், நிறைய மிருகங்கள் இப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அவைகள் இல்ல அவர்கள் அப்படி சொல்லுவோம் இல்லையா. அதுக்குதான் நம்ம தேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இதை தேர்ட் பர்சன் ப்ளூரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்து இந்த வேர்ப்ல வர சேஞ்சஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசுறப்போ இல்ல எழுதுறப்போ சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே இதுல ஏதாவது ஒன்னா இருந்துச்சுன்னா நம்ம அது கூட வேர்பை அப்படியே சேர்த்துக்க வேண்டியதுதான். ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்க வேர்பை அப்படியே சேர்த்துக்கணும். இதுவே சப்ஜெக்ட் ஹி இல்லைன்னா ஷி இல்லைன்னா இட்டா இருந்துச்சுன்னா அப்ப நம்ம வேர்போட எஸ் சேர்த்துக்கணும், இல்லைன்னா இஎஸ் சேர்த்துக்கணும். இல்ல சில சமயங்கள்ல ஒய் இருந்துச்சுன்னா அதை அடிச்சுட்டு ஐஇஎஸ் சேர்த்துக்கணும். எப்ப எஸ் சேர்க்கணும், எப்ப இஎஸ் சேர்க்கணுங்கிறத இப்ப டீட்டெயிலா பாத்துடலாம். பொதுவா நம்ம வேர்போட எஸ் தான் சேர்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்ப்னு இருந்ததுன்னா ஹி, ஷி, இட் ஏதாவது சப்ஜெக்டா இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து ஜம்ப்ஸ் அப்படி சொல்லுவோம். வாக்குங்கிறது தான் வேர்ப்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஹி, ஷி, இட்டுக்கு அதை வந்து வாக்ஸ் அப்படி மாத்துவோம். டாக்னா டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுல எல்லாம் நம்ம வேர்போட எஸ் சேர்க்கிறோம். ஆனா அந்த வேர்புடைய கடைசி எழுத்து எஸ் இல்ல ஓ, எஸ்ஹெச், சிஹெச், எக்ஸ் இதுல ஏதாவது ஒன்னா இருந்துச்சுன்னா அப்ப நம்ம வேர்போட இஎஸ் சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கோங்கிற வார்த்தையை பாருங்க, இதுல கடைசி எழுத்து ஓ. ஸோ கோஸ் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இஎஸ் சேர்த்திருக்கோம். அதே மாதிரி அவன் செய்வான் அப்படிங்கிறதுக்கு கடைசி எழுத்து பாருங்க, செய்யறதுங்கிறது டூ, அதுல கடைசி எழுத்து ஓ. அதனாலதான் நம்ம வந்து டஸ், ஹி டஸ், ஷி டஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இஎஸ் சேர்த்திருக்கோம். பிரஷ் அப்படிங்கிற வார்த்தையில கடைசி எழுத்து பாருங்க எஸ்ஹெச்,
ஸோ ஹீ ஷீ இட்டோட வர்றப்போ இந்த ப்ரஷ்ங்கிற வார்த்தைக்கு நம்ம ப்ரஷஸ்ன்னு போடணும். ஸோ இஎஸ் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி அவன் பாலை கேட்ச் பண்ணுவான் அப்படின்னா கேட்ச், அதில் கடைசி எடுத்து பாருங்க சிஹெச். ஸோ அதனால தான் இது கூட நம்ம இஎஸ் சேர்த்துருக்கோம். அவன் எப்பவுமே பாலை கரெக்டாக கேட்ச் பண்ணிடுவான் அப்படின்னா ஹி கேச்சஸ் த பால். சிஹெச் இருக்கிறதுனால தான் நம்ம கூட வந்து இஎஸ் சேர்த்துருக்கோம். இப்போ அது தவிர கேரி எடுத்துட்டு போறது, சுமந்துட்டு போறது, இதை வந்து நம்ம கேரி அப்படின்னு சொல்லுவோம். இதுல கடைசி எழுத்து ஒய். ஸோ இந்த மாதிரி இருக்கிற வார்த்தை ஏதாவது ஹீ ஷீ இட்டோட கேரிங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்து பேசுறப்போ நம்ம அந்த ஒய்யை எடுத்துட்டு நம்ம ஐஇஎஸ் சேர்த்துக்கணும். ஹீ கேரிஸ், ஷீ கேரிஸ் அப்படி நம்ம சொல்லணும். இப்ப சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு சப்ஜெக்டும் வேர்பும் சேர்ந்தாலே நமக்கு ஒரு பேசிக் சிம்பிள் சென்டென்ஸ் கிடைச்சிரும். இப்ப நான் எப்பவும் எழுதுவேன், நான் நிறைய எழுதுறேன், நான் எழுதுவேன் அப்படின்னா ஐ ரைட். இதே அவர் நிறைய எழுதுறாரு, நிறைய எழுதுவாரு, அவர் வந்து ஒரு ஸ்டோரி ரைட்டர் அப்படிலாம் சொல்றதா இருந்ததுன்னா அப்போ நம்ம ஹீ ரைட்ஸ், அந்த அந்த எழுத்தோட நம்ம வெறும் எஸ் மட்டும் தான் சேர்த்திருக்கோம். ஸோ ஹீ ரைட்ஸ். அதே மாதிரி அவன் நிறைய படிப்பா அப்படின்னா ஷீ ரீட்ஸ். இதே நான் நிறைய ரீட் பண்ணுவேன் அப்படின்னா ஐ ரீட் தான். அவங்க நிறைய ரீட் பண்ணுவாங்கன்னா தே ரீட், அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல தேர்ட் பர்சன் சிங்குலர்ன்றதுனால தான் இந்த ஹீ ஷீ வர வார்த்தைகளோட வேர்ப்ஸோட நம்ம வந்து எஸ் சேர்த்திருக்கோம். இதை நாங்க தினமும் விளையாடுவோம் அப்படிலாம் நம்ம சொல்றதா இருந்தா வி பிளே. இப்போ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ். இந்த இடத்துல நம்ம ஹீ ஷீ இட் பத்தி பார்த்தோம். ஹீக்கு பதிலா ஏதோ ஒரு பையனுடைய பேரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராமு. ராமு அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஜம்ப்ங்கிறதோட நம்ம எஸ் சேர்த்திருக்கோம். ஸோ ராமு ஜம்ப்ஸ். நாய் குறைக்கும் இல்லையா? ஸோ த டாக் barks. ஸோ ஒரு நாய் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இங்கே barks எஸ் சேர்த்திருக்கோம். இதே நிறைய நாய்கள் அப்படிங்கிறப்போ the dogs bark. ஸோ இந்த இடத்துல சிங்குலரா இருந்தா வேர்போட எஸ் சேர்க்கணும். இதே ப்ளூரலா இருந்தா இங்க எஸ் சேர்க்க கூடாது. பறவை பறக்கும் அப்படிங்கிறதுக்கு the bird flies. ஒரு பறவை அப்படின்னா நம்ம இங்க வந்து flies அப்படி போட்டிருக்கோம். நிறைய பறவைகள் ப்ளூரல் அப்படின்னா the birds fly, அவ்வளவுதான். இங்க பாத்தீங்கன்னா ஒய் இருக்கு, அதனாலதான் இந்த ஒய் எடுத்துட்டு இங்க நம்ம ஐஇஎஸ் சேர்த்திருக்கோம். இப்போ நாம யாரு என்ன செஞ்சாங்க அப்படின்ற ரெண்டு விஷயங்களை தவிர, தட் இஸ் சப்ஜெக்ட் அண்ட் வேர்பை தவிர மற்ற விஷயங்களை எந்த ஆர்டர்ல கோக்கணும், வார்த்தைகளை எந்த ஆர்டர்ல கோக்கணும், அந்த ஃபுல் சின்டாக்ஸ் என்னங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போறோம். ஸோ பேசிக் சின்டாக்ஸ்ல சப்ஜெக்டும் வேர்பும் இருந்துச்சு. இப்போ ஒரு விஷயத்த செய்யறாங்க, அதை யாருக்கு செய்யறாங்க, அதுதான் whom. அப்பா அப்படியே அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, இல்ல அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, இந்த மாதிரியான விஷயத்த வந்து வாட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை எப்படி செஞ்சாங்க, அது ஹவு. எங்க செஞ்சாங்க, வேர். எப்போ செஞ்சாங்க, இது வென். ஸோ இந்த ஆர்டர்ல தான் நம்ம வந்து வார்த்தைகளை கோர்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் தினமும் நியூஸ் பேப்பர் படிப்பேன். இந்த இடத்துல நான் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட், படிப்பேன் அப்படிங்கிறது தான் வேர்ப். ஸோ நான் ஐ அண்ட் படிப்பேங்கிறதுக்கு ரீட். ஸோ ஐ ரீட். அடுத்தது என்ன படிப்பேன். ஸோ அப்போ ஐ ரீட் த நியூஸ் பேப்பர். எப்போ படிப்பேன் அப்படின்னா தினமும் படிப்பேன். ஸோ ஐ ரீட் த நியூஸ் பேப்பர் எவ்ரி டே. எங்க அப்பா ஒவ்வொரு வாரமும் எனக்கு செலவுக்கு பணம் கொடுப்பாரு, பாக்கெட் மணி கொடுப்பாரு. ஸோ இங்க பாருங்க, என் அப்பா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட், அவர் கொடுப்பாரு அப்படிங்கிறது verb. ஸோ மை டேட், இது தேர்ட் பர்சன் சிங்குலர்ன்றதுனால இந்த வேர்போட நம்ம எஸ் சேர்த்துக்கிறோம். ஸோ மை டேட் கிவ்ஸ். யாருக்கு, என்ன, எப்போ, இந்த ஆர்டர்ல தான் நம்ம மற்ற விஷயங்களை சொல்ல போறோம். ஸோ மை டேட் கிவ்ஸ் மீ பேக்கேஜ் மணி எவ்ரி வீக். எங்க அம்மா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோயிலுக்கு போவாங்க. இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து என் அம்மா, மை மாம். போவாங்க, போறது அப்படின்னா கோ. ஸோ மை மாம் கோஸ். இதுதான் அந்த பேசிக் சின்டாக்ஸ். இப்ப இது கூட மற்ற விஷயங்களை சேர்க்க போறோம். எங்க போவாங்க அப்படின்னா கோயிலுக்கு. இந்த இக்குன்னு ஒரு சவுண்ட் வருது இல்லையா, ஒரு பிளேஸ பத்தி சொல்றப்போ இந்த இடத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு நம்ம டு அந்த வார்த்தையை சேர்த்துக்கணும் முன்னாடி. ஸோ டு த டெம்பிள், டு த ஸ்கூல், டு த ஷாப், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ மை மாம் கோஸ் டு டெம்பிள் எப்போ அப்படின்னா ஃப்ரைடே. ஸோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எவ்ரி ஃப்ரைடே. மை மாம் கோஸ் டு டெம்பிள் எவ்ரி ஃப்ரைடே. அவன் தினமும் 2 தடவை பிரஷ் பண்ணுவான். ஸோ இந்த இடத்துல அவன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், பிரஷ் பண்றது தான் verb. ஸோ ஹி brushes 2 தடவைன்றதுனால twice. He brushes twice every day. என்னோட நண்பர்கள் மாலையில கிரிக்கெட் விளையாடுவாங்க. என் நண்பர்கள் அப்படிங்கிறது இங்க ப்ளூரல், மை ஃப்ரெண்ட்ஸ்.
விளையாடுவாங்க அப்படிங்கிறதுக்கு பிளே. என் நண்பர்கள்ங்கிறது ப்ளூரல் நம்ம சொல்லிட்டதுனால வேர்போட எஸ் சேர்க்கல. மை ஃப்ரெண்ட்ஸ் பிளே கிரிக்கெட் எவ்ரி ஈவினிங். இந்த இடத்துல என்ன செய்வாங்க, எப்போ செய்வாங்க, அந்த ஆர்டர்ல தான் வார்த்தைகளை கொடுத்துருக்கோம். மை ஃப்ரெண்ட்ஸ் பிளே கிரிக்கெட் எவ்ரி ஈவினிங். நாங்க தினமும் காலையில பால் குடிப்போம். ஸோ நாங்க அப்படிங்கிறதுக்கு வி, குடிக்கிறது அப்படிங்கிறப்போ ட்ரிங்க். ஸோ வி ட்ரிங்க் மில்க். தினமும் காலையிலங்கிறதுனால எவ்ரி மார்னிங். வி ட்ரிங்க் மில்க் எவ்ரி மார்னிங். எங்க அம்மா மிகச்சிறந்த மீன் குழம்பு பண்ணுவாங்க. எப்பவுமே நல்ல மீன் குழம்பு வைப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ மை மாம், இந்த இடத்துல செய்யறது அப்படிங்கிறப்போ மேக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம், இல்லை குக்குங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஸோ மை மாம்ங்கிற வார்த்தையோட இது வரப்போறதுனால நம்ம அது கூட எஸ் சேர்த்துக்க போறோம். மை மாம் குக்ஸ் அ வெரி டேஸ்டி ஃபிஷ் கறி. நாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சினிமா பார்ப்போம். நாங்க அப்படிங்கிறது வி, பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கு நம்ம பொதுவா பாக்குறது அப்படின்னா சி அப்படி சொல்லுவோம். சீனா சும்மா ஜஸ்ட் பாக்குறது. இதே நம்ம ஒரு விஷயத்த கவனிச்சு பார்ப்போம் அப்படின்னா அதை நம்ம வந்து வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிச்சு பாக்குறேன்னா ஒரு மூவி பாக்குறப்போ, ஏதாவது கிரிக்கெட் மாதிரி ஏதாவது மேட்ச் பாக்குறப்போ, சீரியல் பாக்குறப்போ, ஏதாவது ஒரு விஷயத்த கவனிச்சு பாக்குறோம் அப்படின்னாலே அது வந்து வாட்ச். வி வாட்ச் அ மூவி. ஒவ்வொரு வாரமும் ஒரு சினிமா. ஸோ வி வாட்ச் அ மூவி எவ்ரி சண்டே. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஸ்கூலுக்கு போவாங்க. இந்த இடத்துல அவர்கள் அப்படிங்கிறதுக்கு தே, போவாங்க செல்வார்கள் அப்படின்னா கோ. எங்க போறாங்க? ஸ்கூலுக்கு. ஸோ இக்குன்ற சவுண்ட் வரப்போ நம்ம டூன்னு சேர்த்துக்கணும்னு சொல்லியிருந்தோம். சரி, தே கோ டு ஸ்கூல். சேர்ந்து போவாங்கிறதுனால டுகெதர். தே கோ டு ஸ்கூல் டுகெதர் அப்படின்னு இந்த சென்டென்ஸை சொல்றோம். தே கோ டு ஸ்கூல் டுகெதர். கோடை காலத்துல நாங்க ஊட்டிக்கு போவோம். இந்த இடத்துல நாங்கன்னா வி, போறதுக்கு கோ. எந்த இடம்னா ஊட்டிக்கு, அதனால டு ஊட்டி. ஸோ வி கோ டு ஊட்டி எவ்ரி சம்மர். எங்க அப்பா தினமும் சீக்கிரம் எந்திரிச்சிருவார். இந்த இடத்துல சப்ஜெக்ட்ங்கிறது எங்க அப்பா, எந்திரிச்சிடுறது அப்படிங்கிறது தான் வேர்ப். பொதுவாக எந்திரிச்சிடுறது அப்படிங்கிறப்போ நம்ம சும்மா உட்காந்துருக்கோம் இல்லை படுத்திருக்கோம், எந்திரிக்கிறோம் அப்படின்னா அது கெட் அப். இதுவே நல்லா தூங்கிட்டு இருக்கோம், தூக்கத்திலேருந்து எந்திரிக்கிறோம் அப்படின்னா அது வந்து வேக் அப். மை டேட் வேக்ஸ் அப் early every day. சீக்கிரம் அப்படிங்கிறதுனால early every day. My dad wakes up early every day. நம்ம எப்பவுமே செய்யற விஷயங்கள், ஹேபிட்ஸை தான் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சில விஷயங்களை நம்ம இப்ப நடக்கிற விஷயத்த கூட நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். இது அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்ப சொல்றோம். அவன் சோர்வா தெரிகிறான் அப்படிங்கிறதுக்கு லுக்ஸ். He looks very tired. நம்ம பொதுவா நான் கண்டினியூஸ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்க நம்ம போட்டிருக்கோம். இப்ப வேணும், அவளுக்கு ஒரு புக் வேணும், இப்ப வேணும். ஸோ இப்ப நடக்கிற விஷயத்த நம்ம பொதுவா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்றது இல்லை, நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் சொல்லுவோம். ஆனா நான் கண்டினியூஸ் வேர்ப்ஸை யூஸ் பண்றப்போ அதை பொதுவா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் நம்ம சொல்லுவோம். நான் கண்டினியூஸ் வேர்ப்ஸ்னா என்ன? இப்ப இந்த இடத்துல புக் வேணும் அப்படின்னு போட்டிருக்கு. வேணும், தேவைப்படுது அப்படின்னா நீடுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு வாண்ட்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இப்ப அவளுக்கு வேணும்ன்றதுனால she needs a book, இல்லைன்னா she wants a book. இந்த இடத்துல need இல்ல want இந்த வார்த்தைகளை தான் நம்ம வந்து நான் கண்டினியூஸ் வேர்ப்னு சொல்றோம். ஏன் இதை நான் கண்டினியூஸ் வேர்ப்ஸ்ன்னு சொல்றோம்னா, she is needing a book, she is wanting a book நம்ம சொல்ல முடியாது. needing, wanting அப்படிலாம் யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம பொதுவா. அதனாலதான் இந்த need, wantங்கிற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம வந்து நான் கண்டினியூஸ் வேர்ப்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ அதனாலதான் இந்த சென்டென்ஸ் இது இப்போ தேவைப்படுது ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே இதை சொல்லியிருக்கோம். ஸோ நான் கண்டினியூஸ் வேர்ப்ஸா இருந்துச்சுன்னா அதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும். நிறைய ஹேபிட்ஸை பத்தின எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ சில ஃபேக்ட்ஸ் அது ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். சூரியன் எப்பவும் கிழக்குல தான் உதிக்கும் இல்லையா? ஸோ சூரியன்கிறதுக்கு த சன், உதிக்கிறது உதயமாகிறதுங்கிறதுக்கு ரைஸ். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். தண்ணீர் 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்கும். ஒரு சயின்டிபிக் ஃபேக்ட். தண்ணீர்னா இங்கே வாட்டர், கொதிக்கிறதுக்கு பாயில். வாட்டர் பாயில்ஸ் at 100 டிகிரி செல்சியஸ். இந்த வீடியோல நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ கீப் ப்ராக்டிசிங். தேங்க்யூ ஸோ மச்.